உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் விளையாட்டுக்கு நான் உன்கிட்ட சரண் அடைஞ்சிட்டேன். என்ன தானா பேச்சு மூச்சியே காணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் சாப்பிட்டியா தானா? தூங்க போற நேரத்துல கால் பண்ணிட்டு சாப்பிட்டியான்னு கேக்குறீங்களே. அது வேற என்ன கேக்குறதுன்னு தெரியல, அதான் அப்படி கேட்டேன். அப்படியா கோச்? அடுத்த வாட்டி பேசுறப்போ என்ன பேசுறதுன்னு நோட்ஸ் எடுத்துட்டு பேசுங்க. தனா, சரி சரி, நாளைக்கு பேசலாமா? எனக்கு தூக்கமா வருது கோச். சரி, நீ தூங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். குட் நைட் கோச். குட் நைட். பாவம், அவரை பிடிச்சு நல்லா ஓட்டுன்னு ஓட்டிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டாரோ. நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க, நான் தனாவையும் மாயாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேங்க. நம்ம வழக்கமா போற கோயிலுக்கு தான் நாங்க நடந்தே போயிட்டு வந்துருவோமே. ஜானகி அக்கா கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு அவங்க பொண்ணு பேட்மிண்டன் விளையாடுறத பார்க்க போயிருக்கிறதா சொன்னேன். பார்வதி, நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் ஜானகிய பத்தி மட்டும் தப்பா சொல்லாத. அத என்னால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா இருக்காங்க? வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட நினைக்கல ஜானகி. இல்லங்க, அது வந்து வீட்ல இருக்கிறவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சேங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியல ஜானகி. என்ன நடந்தாலும் என் ஜானகி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பவும் உண்டு. அந்த நம்பிக்கைய உடைச்சிட்டியே ஜானகி. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. எங்க நான் உங்களை பாப்பேனா இல்ல நம்ம பொண்ண பாப்பேனான்னு தெரியாம தான் இப்படி. எனக்கு உண்மையில கோவலாம் கிடையாது ஜானகி, வருத்தம் தான். இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருந்தா நாம ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்திருக்கலாம். ஆனா சொல்லாம மறைச்சதான் என்னால ஏத்துக்க முடியல. இல்லங்க, நான் அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் பட்ட அவஸ்தை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஜானகி, நான் இனிமே உன்கிட்ட
எப்படி பேச போறேன்னு தெரியல. இனி நமக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது உனக்கான தண்டனை கிடையாது, எனக்கான தண்டனை. அம்மா, என்ன பிரச்சனை? ஆ, பிரச்சனையா? யாருக்கு பிரச்சனை? பெரிய பையன் ஹால்ல படுத்திருக்காரு. அது இங்க காத்து வரலையா, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சுன்னு அதான். நீங்க கஷ்டப்பட்டு போய் சொல்ல வேண்டாம் பெரியம்மா. ஏதோ பிரச்சனைனாலதான் அவர் அங்க படுத்திருக்காருன்னு எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அம்மா, என்ன பிரச்சனைமா? சொல்லுங்க பெரியம்மா, என்ன பிரச்சனை? நான் அங்க வந்ததுதான். ஆனா அப்பாதான் அத ஏத்துக்கிட்டார்லம்மா. அங்க ஏத்துக்கிட்டாரு, ஆனா இங்க ஏத்துக்கல. எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட மறைச்சத அவரால ஏத்துக்க முடியல. ஒரு தாயா நான் பெத்த பொண்ணு ஆசைப்பட்டத நிறைவேற்றறதுக்காக நான் முயற்சி பண்ணது தப்பா? ஆனா ஒரு மனைவியா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவருக்கு தோணுது. எப்படி பேச முடியும்? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட நினைக்கல ஜானகி. வீட்டுல இருக்கிறவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சொல்லாம மறைச்சத என்னால ஏத்துக்க முடியல ஜானகி. நான் இனிமே உன்கிட்ட எப்படி பேச போறேன்னு தெரியல. இனி நமக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு பண்ண தப்ப ஏத்துக்கிட்ட அவரால அதே பொண்ணுக்காக நான் பண்ண தப்ப ஏத்துக்க முடியல. உங்களுக்கு நான் செஞ்ச நியாயம் அவருக்கு அநியாயமா தெரியுது. ஒரு பொண்ணு மகளா இருக்கிறப்போ பெத்தவங்க விருப்பத்துக்காக வாழணும். இன்னொருத்தருக்கு மனைவியா இருக்கிறப்போ அவ கணவரோட விருப்பத்துக்காக வாழணும். பிள்ளைங்களை பெத்தா அந்த பெத்த பிள்ளைங்களுக்காக வாழணும். அப்படி ஒரு சிக்கல்ல தான் நான் இப்ப இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.